பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. பிரியமானவர்களே, கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை கர்த்தர் மிகவும் மேன்மைப்படுத்தி ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய திருச்சபைக்காகவும் தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக திரும்புவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 சொல்லுகிறது, யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த மாசத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தருவார். ஆம், நீங்கள் என்னெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்குறீங்களோ, ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு மாதம். ஆம், அந்த யாபேஸ் என்ற தேவ மனுஷன் வேண்டிக் கொண்டதை ஒன்றையும் தேவன் நிராகரிக்கவில்லை. எல்லாவற்றையும் அருமையான அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் செய்து கொடுத்தார். நீங்களும் இந்த மாதத்தில் பல காரியங்களை குறித்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வேண்டுதல்களை தேவன் தள்ளாமல் இந்த மாதத்தில் அதை நிறைவேற்றி கர்த்தர் தருவார். ஆகவே நீங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். தேவன் அப்படியே செய்தருளுவார். பிரியமானவர்களே, அருமையான யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அப்படியே தேவன் அருளினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவாட்டிகள். அருமையான அன்னாள், அவங்க தேவ சமூகத்தில் போய் அழுதாங்க. அவங்க சத்தம் போடவும் முடியாமல் ஒரு அமைதியான சூழல் நிறைந்த ஒரு இடத்துல தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவங்க சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட கடந்து போனாங்க. அன்னாள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அப்படியே செய்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாம் என்ற ஒரு பரிசுத்தவான், அங்கே அபிமெலேக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெலிஸ்தியரின் ராஜா உடைய வீட்டிலே அவர் அங்கே நடந்த சில சம்பவங்கள் நிமித்தமாக கர்த்தர் அந்த ராஜாவினுடைய அந்த அரண்மனையில் இருந்த எல்லாருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைத்து போட்டிருந்தார். ராணி, தாதிமார்கள், அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவர்கள், அடிமை பெண்கள் எல்லாருடைய கர்ப்பமும் ஒன்று போல அடைபட்டு கிடந்தது. ஆனால் தேவனுடைய தாசன் ஆபிரகாம் வேண்டிக் கொண்டாராம், ஆண்டவர் சகல பேருடைய எல்லாருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் திறந்தருளினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம ஜெபங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலை தருகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த மாசத்துல உங்கள் ஜெபத்தை தள்ளாமல் உங்கள் ஜெபத்தை அப்படியே தேவன் கேட்டு உங்களுக்கு தந்தருள்வார். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேஸ் என்ற இந்த தேவ மனுஷன் அந்த 3 காரியங்களை சொல்கிறார். ஆண்டவரே நான் ஆசீர்வதியும், ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்திடாதபடிக்கு
உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுறார். அந்த காரியங்களை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த யாபேசினிடத்தில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்கள் அவருக்கு இருந்தது. சாதாரணமாக தேவன் நிறைவேற்றி கொடுப்பாரா, எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரான்னா கிடையாது. அவர் ஒரு சில ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒரு சில ஜெபங்களை அவர் தள்ளி போடுகிறார், ஒரு சில ஜெபங்களை தாமதப்படுத்துகிறார், ஒரு சில ஜெபங்களை அவர் கண்டுக்கவே கிடையாது. இப்படி பல ஜெபங்கள் இருக்குது. ஆனால் யாபேசின் ஜெபத்தை உடனே கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அப்படி என்ன யாபேசிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு 3 காரியங்கள் அங்கே ஒளிந்து கிடக்கிறது. ஒன்று, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தானாம். கனம், ஒரு மதிப்பு உள்ள ஒரு மனுஷன். அது என்ன ஒரு மதிப்பு உள்ள மனுஷன் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு நம்மளை எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம ஊரார், நம்ம ஜனம், நம்ம இருக்கிற தெரு, நம்ம யாரை மதிக்கிறோம்? ஒரு தகுதி உள்ள ஆளை தான் மதிப்போம். தகுதி இல்லாதவங்களை நம்ம கண்டுகிறது இல்லை. ஆனால் இந்த மனுஷன் தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் இருந்த இடத்திலே மிகவும் கனம் பெற்ற ஒரு மனிதன், குணத்தில் நல்ல ஒரு மனிதன், செயல்களில் ஒரு நல்ல ஒரு மனிதன், பேச்சில் ஒரு நல்ல ஒரு மனிதன், சிந்தையில் ஒரு நல்ல ஒரு மனிதன். தேவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நிருபத்திலே சொல்லுகிறார், நாங்கள் யோக்கியமானவைகளை நாடுகிறோம். அதுதான் இங்கே வார்த்தையாக இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் கனம் பெற்றவர்களாய் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வேணும். நீங்கள் நினைக்கலாம், யார் என்ன மதிச்சா என்ன, யார் என்ன எப்படி பேசினா என்ன, யார் என்ன பகைச்சா என்ன, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொல்லுவீங்க. கிடையாது. நீங்கள் எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், தேவன் அந்த கணத்தை ஒரு மனுஷன் எப்படி சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறார் ஒரு இடத்துல. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதனால அந்த மிருகம் கனம் பண்ணுது அப்படின்னா, ஆண்டவர் அந்த மிருகத்துக்கு தண்ணி கொடுத்தார். எங்கே கொடுத்தார்னா வனாந்தரத்தில், அவாந்தர வெளியில். ஆகவே அந்த மிருகம் கனம் பண்ணுது. அதுக்கு அடுத்தாப்புல வேதவசனம் சொல்லுது, வலு சர்ப்பங்கள் கர்த்தரை கனம் பண்ணுது. ஏன்னா கர்த்தர் தண்ணி கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல கோட்டான், ஆந்தைகளும் கோட்டான்களும் அவரை கனம் பண்ணுது. அப்போ ஏதோ ஒன்றை கனமானவர்கள் கொடுத்து அந்த கனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். இதிலிருந்து அந்த சத்தியம் விளங்குகிறது அல்லவா? நீங்களும் உங்கள் இடங்களிலே, உங்களுடைய மனதிலே ஒரு நல்ல எண்ணம் உடையவர்களாக, நல்லவைகளையே பேசுகிறவர்களாக, தேவனுடைய பிரதிநிதியாக நீங்கள் நிற்கும்போது நீங்கள் கனவான்களாய் இருப்பீர்கள். அந்த கனத்தை தேவன் விரும்புகிறார். என் பிள்ளை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்படி கனம் பெற்றவங்களை ஆண்டவர் அவங்க பண்ணுற ஜெபத்தை அப்படியே கர்த்தர் அங்கீகரிப்பாராம். அல்லேலூயா. ஆம், வேத புஸ்தகத்தில் நிருபங்களில் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் கெங்கிரேயா சபை என்று நினைக்கிறேன், ஒரு திருச்சபையார் நல்ல குணசாலிகளாய் இருந்தார்களாம். வேதத்தை வாசித்து பார்த்ததினாலே, வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே நல்ல மனுஷர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பேர் கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் ஒரு சபை மக்கள் அப்படி இருக்கிறாங்க வேதத்தில். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே என் குணத்தை நல்ல விதமாக மாற்றுங்க, என் வார்த்தையை நல்ல விதமாக மாற்றுங்க, என் சிந்தைகளை எல்லாம் நல்ல சிந்தையாக மாற்றுங்க,
நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு மனுஷியா நிற்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்பார். கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? யாபேஸ் வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 4:9 சொல்லுகிறது, அவன் தாய் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்களாம். துக்கம். ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் துக்கமான நாட்கள் உண்டான்னா உண்டு. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் துக்கம் உண்டான்னா உண்டு. ஏன்னா யாபேசினுடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்தே துக்கம் அவனை தொடர்ந்தது. ஆம், அது மனுஷரால் அறிய முடியாது, நம்முடைய நண்பர்களால் அறிய முடியாது. அந்த துக்கம் அது காதை அடைக்கிறதாக இருக்கும், யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. யாபேஸ் ஒரு துக்கம் நிறைந்த மனிதனாயிருந்தான். ஆனாலும் அதில் என்ன ஒரு அழகுனா, அந்த துக்கத்தின் மத்தியிலும் தேவனோடு கூட இருந்த யாபேஸ். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு துக்கம், கம்பெனியில் துக்கம், வீட்டில் துக்கம், பிள்ளைகளை கொண்டு துக்கம், கணவன் மனைவியா யாரோ ஒருத்தரை கொண்டு துக்கம். ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை தேடுனீங்கன்னா உங்கள் சொல் வாயிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆமாம், கேட்பார். கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, துக்கம் வந்த உடனே சாராய கடையை நோக்கி போயிடுறாங்க, துக்கம் வந்த உடனே தேட்டரை நோக்கி போயிடுறாங்க, துக்கம் வந்த உடனே ஆராதனைக்கு போகிறதில்லை, போர்வையை மூடி தூங்கிடுறாங்க, துக்கம் வந்த உடனே வேதம் வாசிக்கிறதில்லை, துக்கம் வந்த உடனே எங்கோ கர்த்தரை விட்டு எங்கோ ஒரு இடத்திற்கு ஓடி விடுகிறார்கள். பார்க், பீச், சுற்றுலா தலங்கள். ஏன்னா துக்கம் போகணும்னு நினைக்கிறாங்க, போகவே போகாது. யாபேச போல துக்க காலத்திலும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்து, சிலுவையில் நமக்காக தன் உயிரை கொடுத்து, தன் சொந்த இரத்தத்தை சிந்தி, நம்மளை தாழ் நிலையிலிருந்து தகுதியில்லாத நம்மை தூக்கி உயரத்தில் கொண்டு வந்தாரே, அவரால் என் துக்கம் நீங்க வழி உண்டென்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்பும்போது வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்தோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ துக்க காலத்தில் கர்த்தரை தேடு, கர்த்தரோட இரு, கர்த்தரை விட்டு விலகாதீங்க. யாபேஸ் துக்கத்தின் காலத்தில் கர்த்தரோட இருந்தாரு. ஆகவே அவர் வேண்டிக் கொண்டதை ஒன்னையுமே நீக்காம அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். கர்த்தர் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றி தருவார். 2. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? யாபேஸ் அந்த 1 நாளாகம புஸ்தகம் 4:10 சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆம், ஒரு ஜெபம், அவரை நோக்கி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். கண்ணீரோடு, எந்த கண்ணீர் மத்தியில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் ஒரு உபவாசத்தோடு கர்த்தரை தேடணும். ஒரு அதிகாலை ஜெபத்தில் கர்த்தரை தேடணும். குடும்பமாக கர்த்தரை தேடணும். அப்படிங்கிற ஒரு ஜெப நிலைமை அருமையான யாபேஸ்ட இருந்தது. உங்ககிட்ட இருக்குதா? நீங்கள் மறுபடியும் அந்த ஜெப நிலைமைக்குள்ளே வாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, அவர் ஜெபத்தை கேட்பவர். அவர் எந்த ஜனங்கள் தங்களுடைய துயரத்தில் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அவர் அங்கேயும் வந்து விடுவார். ஜெபத்தை கேட்கிற பரிசுத்தர். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க.
ஜெபத்தை விட்டீங்களா? ரொம்ப தூரம் கர்த்தரை விட்டு போயிட்டீங்களா? உபவாசம் இல்லையா? குடும்ப ஜெபம் இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னுமாக தனி ஜெபத்தை இழந்துட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, திரும்பவுமாக என்னை ஜெபத்துக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், நான் குடும்பமாக ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிராகரிக்க மாட்டார், அப்படியே நிறைவேற்றி தருவார். உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி நடத்துவார். அநேகர் உங்களை நெருக்கி ஒடுக்கி, இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இவா இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த மேன்மை இவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை நெருக்கிறாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா. கேளுங்க, ஆண்டவர் இருக்கிற இடங்களில் கேதுரு மரம் போல கர்த்தர் உங்களை வளரச் செய்வார். ஸ்தோத்திரம். பனை மரம் போல கர்த்தர் உங்களை வளரச் செய்வார். சத்துரு உங்களை நெருக்கி பிடுங்கி போட பார்ப்பான், கர்த்தரோ உங்களை விசாலமாக்கி அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அடுத்து சொல்லுங்க, அப்பா உமது கரை என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பான்னு நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அப்படியே கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, யாபேஸ் ஒரு நல்ல மனிதன், தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவன். இரண்டாவது, துக்கத்தோடும் கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தரை விட்டு விலகவில்லை. மூன்றாவது, தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனிதன். இந்த 3 காரியமும் அந்த மனிதனுக்குள்ளே இருந்ததினால ஆண்டவர் வேண்டிக் கொண்டதை அப்படியே கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் தருவார். இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் கம்பெனியை ஆசீர்வதியும். இன்னும் கேட்டு பாருங்க, யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம் தேவ சமூகத்தில். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இவ்வளவு நேரமாக ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட சகோதரனை நீங்கள் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சகோதரிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க எல்லையை பெரிதாக்கி கொடுங்கப்பா. சத்துரு அவங்க எல்லையை குறுக்க பார்க்கலாம், நீங்க அவங்க எல்லையை பெரிதாக்கி கொடுங்க. ஆண்டவரே, தீங்கு உங்க பிள்ளைகளை தொடாதபடிக்கு, தீங்கு உங்க பிள்ளைகளை அடைத்து போடாதபடிக்கு, தீங்கு உங்க பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உங்க கரை அவங்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. யாபேசினுடைய ஜெபத்தை தள்ளாதவரே, உங்க பிள்ளைகள் அழுது ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் தள்ளாதிருப்பீராக. அப்படியே நிறைவேற்றி கொடுங்க. உங்க பிள்ளைகளுடைய ஜெபம் 100க்கு 100 உங்க சமூகத்தில் கேட்கப்பட்டு அவர்கள் அந்த ஜெபத்தில் வெற்றி காண நீர் உதவி செய்வீராக. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.